நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். ஹல்லேலூயா. 1ஆம் தேதி மத்தியான வேளையிலும் மீண்டுமாய் நம்மை ஒன்று கூட்டியிருக்கிற தேவாதி தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மத்தியான வேளையிலும் காலையில் வார்த்தையை கேட்டீங்க, ஆராதித்து சந்தோஷப்பட்டோம், வார்த்தையை கொண்டு பலனடைந்தோம், ஜெபித்து தைரியம் வந்தது. இந்த மத்தியான வேளையில் மீண்டுமாய் ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. எபிரேயர் 13:5 வசனம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் எப்படியாய் சொல்கிறார், அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஆமென். பலவித சூழ்நிலையா, பலவித சிச்சுவேஷனா காலையில் ஆண்டவர் சொல்லிட்டாரு. சிலதை ஒன்றை கொண்டு முடிக்கணும்னு வைத்திருக்கிறேன், உனக்காக சிலதை ஆயத்தப்படுத்தி வைத்து சில ரூட்டில் ஓட விட்டுட்டு இருக்கிறேன். இதில் எனக்கு என்ன நேர்ந்துடும், இதில் எனக்கு நான் அடுத்த ஸ்டெப்பு நான் எப்படி எடுத்து வைப்பேன். மனுஷன் கூட இருந்தால் விட்டுட்டு நீங்கி நிற்பான், விலகிடுவான், சூழ்நிலைமையை பார்த்து மனுஷன் தள்ளிடுவான். ஆனால் ஒரு தேவன் கூட இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, விட்டுட்டு விலகலையாம், கையை பிடிச்சிருக்கிறாரு, விட்டுட்டு விலகல. அதனால அது தைரியம் கொண்டு, இதுதான் தாவீது சங்கீதத்தில் சொல்வார், அவர் எனக்கு ரட்சிப்பு, அவர் எனக்கு வெளிச்சம், அவர் எனக்கு மீட்பர். அதனால இதுக்கு மேலே எனக்கு விரோதமாக ஒரு பாளையமே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா அவர் சகாயர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அது தைரியம் கொண்டு சொல்லணுமா, தைரியம் கொண்டு எனக்கு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஹல்லேலூயா. என்னையும் உங்களையும் உண்டாக்கின தேவன் தான் நமக்கு விரோதமாக சிலர் எழும்பி நிற்கிறாங்களே, அவங்களையும் உண்டாக்குனது. மனுஷன் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. இந்த மனுஷனை வச்சு இப்படி செய்திருவானோ, இந்த மனுஷன் எனக்கு இப்படி செய்திருவானோ, இவன் இந்த இடத்துல போய் பேசினா எனக்கு இப்படி ஆயிருமோ. இது எல்லாரையும் விட உங்க கையை பிடிச்சிட்டு ஒருத்தர் கூட இருக்கிறார். பெரிய பெரியவங்களுடைய ரெக்கமெண்டோட போனாதான் சில ஆஃபீஸுக்கு உள்ளாடியே கால் எடுத்து வைக்க முடியும். சில கேம்பஸுக்குள்ள போனோம்னா இன்னாருடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இன்னார் ஃபோன் பண்ணி சொல்லி இருக்கணும். ஆனா ஸ்தோத்திரம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின மெய்யான தேவன் கூடவே வாரார். ஹல்லேலூயா. எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு தெரியாது, இந்த எலிசாவை சுத்தி பரலோகம் ஒரு பெரிய பாளையத்தை வைத்திருக்க. இந்த எலிசாவை சுத்தி ஸ்தோத்திரம் வான தூதர்கள் ஒரு உருவிய பட்டயத்தோட நிற்கக்கூடிய ஒரு பெரிய படை இருக்கிறது என்கிறத கூட இருந்த கேயாசினுக்கு தெரியாது. அந்த கண்ணை திறந்து காண்பிச்சாரு. ஸ்தோத்திரம், இந்த எலிசா தனியாள் இல்லை, இந்த வருஷத்துல புதுசா தொடங்க போறீங்களா, உங்களை ஆண்டவர் யார் யாருக்கு கண்ணை தொடர்ந்து காணிக்கணுமோ காண்பிப்பார். உங்க கூட ஒருத்தர் உங்க கூடவே இருக்கிறார், விட்டுட்டு போகாதவர், விலகாதவர். அவர் கூட இருந்தா அவருக்கு முன்னாடி நீங்க மலையா நினைக்கிறதுல அவருக்கு முன்னாடி பனி போல உருகிறோம். இது அநேகர் பார்க்கும்படி கர்த்தர் இந்த வருடத்துல நடத்த போகிறார். முதல்ல நீங்க விசுவாசித்து உங்க காது கேட்க நீங்களே சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், எனக்கு யார் என்ன செய்ய முடியும், ஏன் பலவீனமே நீ எம்மாத்திரம், என் கூட பெரியவர் இருக்கிறார், கடனே
உன்னை விட என் கூட பெரியவர் இருக்கிறார், எனக்கு முன்னால நீ ஒன்றுமில்லை, அவர் என்னை விட்டுட்டு போக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். என் குடும்பத்துல இவ்வளோ சமாதான குறைச்சலா, என் கூட சமாதானத்தை உண்டு பண்ணின சமாதான காரணர் என் கூட இருக்கிறார். சமாதான குறைவை கொண்டு வருகிற அந்தகாரமே நீ எம்மாத்திரம், கர்த்தர் எனக்கு சகாயர், யார் எனக்கு என்ன செய்ய முடியும்? என் கூட இருக்கிறார், என் கையை பிடிச்சிருக்கிறார். காலையில கேட்டோமே, செய்து முடிக்கிறது வரை உங்களை விட்டுட்டு போக மாட்டார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். எவ்வளவு தூரம் நடத்தணுமோ அதுவரை ஜெயமாய் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. தைரியம் கொண்டு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் என்னை விட்டுட்டு போக மாட்டார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்குதா? இந்த வருஷத்துல முதல் நாள்ல ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களை நம்ப பண்ணுகிற வார்த்தையை முதல்ல உங்களுக்குள்ளே தைரியம் வர, விசுவாசம் பெருக நீங்களே அறிக்கை பண்ணுகிற ஆண்டாய் ஸ்தோத்திரம். இந்த அறிக்கையை, இந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் இறங்கி வந்து உங்களுக்கு பலத்த அற்புதங்களை செய்கிற ஆண்டாய் வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுதும் நம்ம பாடி ஆராதித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. புதிய நாள், புதிய துவக்கம் நமக்கு எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமா இருக்கும்படியாய். ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. எத்தனை வேளாரும் சொல்ல முடியும்? நான் இன்னைக்கும் என் சூழ்நிலைகள்ல என் வாழ்க்கையில நிக்கிறேனா ஸ்தோத்திரம். உலகத்தான் அப்படி இருக்கிற தெய்வம், இப்படி இருக்கிற தெய்வம் சொல்லுவான். ஆனா என் கூட வார்த்தையானவர் என் கூட இருக்கிறதுனாலதான் ஸ்தோத்திரம் இன்னைக்கும் நான் ஜீவித்திருக்கிறேன், தாண்டுறேன், கடக்குறேன், தப்புகிறேன், எல்லாம் அவர் கூட இருக்கிறதாங்கிற நம்பிக்கையோட பாடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. விசுவாசித்து சொல்லுங்க. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. ஒருவேளை நம்ம வசனத்துல கேட்டது போல இதுவரை உங்களுக்கு இந்த நம்பிக்கை இல்லைன்னா இப்ப வந்த தைரியம், என் கூட அவர் இருக்கிறார் என்கிற தைரியத்துல இப்படி அறிக்கை பண்ண போறோம். புது வாழ்வு தருவீரே
நன்றி ராஜா. புது வாழ்வு தருவீரே நன்றி ராஜா. புது பலன் தருவீரே நன்றி ராஜா. புது பலன் தருவீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஸ்தோத்திரம். தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா. தாயை போல தேற்றினீர் நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமா இருக்க போகிறார், கேடகமா இருக்க போகிறார். ஹல்லேலூயா. புது வாழ்வு, புது பலன். ஸ்தோத்திரம். வார்த்தையானவர். யார் இருக்கா யார் இல்லைன்னு பார்க்காதீங்க. இன்னைக்கு 1ஆம் தேதி உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் வார்த்தையை தந்த வார்த்தையானவர் வருஷம் முழுவதும் கூட வர போகிறார். சந்தோஷமா இருக்குதா? அதான் வசனம். அடுத்த வசனத்துல ஆண்டவர் ஒவ்வொன்னையும் உங்களுக்கு ஏற்றபடி உங்கள்கிட்ட எப்படி பேசினா நீங்க திடப்படுவீங்கன்னு அவருக்கு தெரியும். யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. அதை தொட்டு அடுத்த வசனமே எப்படி சொல்லுது? அதனால தைரியம் கொள்ளுங்க, பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம். நான் ஜெயிப்பேன், நான் சாதிப்பேன், நான் பெற்றுக்கொள்வேன், நான் தாண்டுவேன், நான் தப்புவிக்கப்படுவேன், நான் இதுல சாட்சியாய் மாறுவேன். ஹல்லேலூயா. இந்த தைரியம் உங்களுக்குள்ளே வரட்டும். கர்த்ததாமே இந்த வார்த்தை எல்லாவற்றின்படி உங்களை உங்க குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையிலையும் இந்த 1ஆம் தேதி காலையில் இங்கே ஜெபித்தோம், இங்கே வார்த்தையை கேட்டோம், எல்லாம் தான். இன்னும் எங்கள் காரியங்கள் இப்படியா இருக்கிறதே. நான் எல்லாம் இருக்குது சரிதான். ஆபிரகாம்கிட்ட அவ்வளோ பேசுகிறார் ஆண்டவர், பேசி எல்லாத்தையும் காணிக்கிறார். இருந்தாலும் அது சந்தேகத்தில், ஆண்டவரே நான் பிள்ளை ஏற்றவனாக இருக்கிறேனே, எனக்கு என்ன தருவீர்? விசுவாசத்தின் தகப்பன், அவனை கொண்டுதான் விசுவாசத்தை துவங்குறார் ஆண்டவர். அந்த விசுவாச தகப்பனுக்கே அப்படிப்பட்ட சில கேள்விகள் இருந்தா, இவ்வளோ நேரம் தைரியம் கொள்ள சொன்னீங்க, பயப்படாதீங்கன்னு சொன்னீங்க. காலையிலேயே ஆண்டவர் பிரத்யேகமா எங்கள்கிட்ட பேசினாரு. விருட்சத்தின் நாட்களை போல உங்க நாட்கள் இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் நம்புறேன் ஆண்டவரை. ஆனாலும் ஹல்லேலூயா. நம்ம மனுஷர்கள் அப்படித்தானே, சில பகுதிகளில் இன்னும் சந்தேகங்கள் வருது, சில அவிசுவாசங்கள் வருது. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னோட எந்த காரியங்கள் இப்படி இருக்கிறதே அப்படி நீங்கள் நினைக்கிறது எங்களுக்கும் தெரியும், நாங்களும் உங்களை போல தான். ஹல்லேலூயா. எலியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பாடுள்ள மனுஷர்கள். ஆனாலும் பாடுள்ள மனுஷன் ஜெபித்தா மழை நிற்கும், பாடுள்ள மனுஷன் தான் அவன் ஜெபித்தா வானம் திறக்கும். ஹல்லேலூயா. பாடுள்ள மனுஷன் தான் அவன் கர்த்தருக்காக நின்னா அக்கினி இறங்கும். ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் நம்மளுடைய தேவனா இருக்கிறார். இந்த வேளையிலும் நாம ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய சில காரியங்கள் இங்க பர்சனலா நிறைய பேர் இங்க விண்ணப்பங்கள் எழுதுகிறது உண்டு. இன்னும் இந்த வேளையிலே பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னும் லேட்டாகி நீங்க யூடியூப்ல பார்க்குறவங்களாக கூட இருக்கலாம். இந்த வருடம் ஹல்லேலூயா நம்மளுடைய ஆண்டவர் இயற்கையே உருவாக்கினவர். ஆண்டவர் இயற்கைக்கு அப்பா எதையும் எப்படி மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்காக சூரியனை சந்திரனை நிறுத்தினவர். ஒரு மனுஷனுக்காக எதையும் செய்ய வல்லவர். அதுவரை இதுல சிறைச்சாலையில் இருந்தவனுக்கு திடுதுப்புன்னு அவனுக்கு ஒரு பெரிய போஸ்டை கொடுத்து உயர்த்தி வைக்கவும் முடியும். ஆட்டு தொழுவத்துல கிடந்தவனை அரசனாய் கொண்டு இருத்தவும் முடியும். இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நம்மளால சிந்தித்து இது இப்படி நடக்குமா, இது இப்படி உண்டுமா அப்படி நினைக்கிற அளவுக்கு இருக்கும் அவருடைய கிரியைகள். அவரை குறித்து ஒரு நாமம் இருக்கிறது, ஆராய்ந்து முடியாததை செய்கிற தேவன் நம்மளுடைய தேவனாய் இருக்கிறார். இந்த மதியான வேளையில
இன்னைக்கு இந்த இவ்வளோ நாளும் பலவீனங்கள் நிமித்தம் போராடுறீங்களா? ஒன்று மாறி ஒன்று என் குடும்பத்தில் ஸ்தோத்திரம் அநேகர் பார்வைக்கு ஒரு நிந்தையான பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய நாமத்தினால இந்த வேளையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாருடைய நிந்தைகளை எடுத்து போட 2000 வருடத்திற்கு முன்பாக சிலுவையில் என் ஆண்டவர் நிந்தைகளை ஏற்று முடித்துட்டார். நமக்கு இனி நிந்தை இல்லை. இயேசுவின் நாமத்தில் புதிய வருடத்தில் நிந்தையின் ஆவி நிந்தையை கொண்டு வருகிற ஒன்று மாறி ஒன்று என் வீட்டில் ப்ராப்ளம், என் ஒன்று மாறி ஒன்று ஒரு பலவீனம், ஒரு ஒரு காரியத்தை முடித்துட்டு திரும்பி இருப்பேன், அடுத்த ப்ராப்ளம், இப்படிப்பட்ட சூழ்நிலை மேலே ஓடிட்டு இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புதிய வருஷத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை சகல முகங்களில் இருந்து கண்ணீரை துடைக்கிறவர், ரெட்டை களைந்து போட்டு ஸ்தோத்திரம் துதியின் ஆடையினால உடுத்த வைக்கிறவர், மகிமை அமர்ந்திருக்காதபடி அவரை துதிக்கும்படி செய்கிறவர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஒன்று மாறி ஒன்று ஒரு ப்ராப்ளத்தை விட்டுட்டு வெளியே வந்து அடுத்து அப்படிப்பட்ட போராட்டங்கள் மத்தியில் போராடி கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்காக இன்னைக்கு ஒருவேளை யாரோ ஏதோ நடத்துகிறாங்க, இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கலாம்ப்பா. இந்த தேவனை அறியாதவங்களா கூட இருக்கலாம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே குமாரன் விடுதலையாக்குனாதான் விடுதலை, சத்தியம் உள்ள வந்தாதான் விடுதலை, ஆவியானவர் அந்த இடத்துல இருந்தா விடுதலை, அதுக்கு மேலே அந்த இடத்துல கிடையாது. நீங்கள் எங்களுக்காக எல்லா நிந்தையும் எடுத்து போட்டுட்டீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பலவீனத்தின் நிமித்த நிந்த, கடனின் நிமித்த நிந்த, பிள்ளைகள் நிமித்த நிந்த, ஆண்டவரே குடிகார கணவன் நிமித்தம், ஊதாரியான மனைவி நிமித்தம், இப்படி எந்த பகுதியில் ஸ்தோத்திரப்பா இந்த குடும்பத்தில் பிரச்சனையோ ஆண்டவரே ஒன்று மாறி ஒன்று ப்ராப்ளங்களோ ஏசப்பா நிந்தையோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளை இந்த வீட்டை விட்டு அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். இந்த வீட்டை விட்டு துரத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தை சொல்லி, மரித்து சதாகால உயிரோடு இருக்கிற உயிர்த்தெழுந்த வல்லமையினால இயேசுவின் நாமத்தினால இந்த வீட்டை விட்டு எல்லா ஆண்டவரே துரைத்தனத்தை அதிகாரத்தை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வீடுகளை விட்டு இப்படிப்பட்ட காரியங்களை துரத்தி ஜெபிக்கிறோம். இந்த 1ஆம் தேதியிலிருந்தே இந்த வீடு அனுபவிக்கட்டும் ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தினால ஸ்தோத்திரப்பா எல்லா இருளுகள் மாறட்டும், எல்லா அந்தகாரங்கள் வெளியேறட்டும், இந்த வீட்டுக்குள்ள சமாதான சந்தோஷம் வரட்டும், இந்த குடும்பத்தை இனி எதுவும் தொடாதபடி அக்கினி மதிலாய் கர்த்தர் இருக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி எல்லா பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. டாக்டர்ஸ் ஒருவேளை இது அப்படி இப்படி டாக்டர்ஸ் கொடுத்த ஆண்டவரே கணிப்புகள் எல்லாம் கர்த்தர் பொய்யாக்கி போட போறீங்க, பொய்யாக்கி இருங்க ஸ்தோத்திரப்பா. இந்த நோய் இப்படிதான், இது இப்படிதான், நீங்க இவ்வளவு நாள் பெட்ல இருப்பீங்க அப்படி சொல்லப்பட்ட இடத்துல இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமம் இப்பொழுதே வீடுகளுக்குள்ள 1ஆம் தேதியில வீடுகளுக்குள்ள இறங்கட்டும்பா, வீடுகளுக்குள்ள இறங்கட்டும்பா, வீடுகளுக்குள்ள இறங்குவதாக, இறங்குவதாக. வெற்றிடா இருக்கிறவங்களுக்குள்ளால, நடக்க முடியாத கால்களுக்குள்ளால, தூக்க முடியாத கைகளுக்குள்ளால, பார்க்க முடியாத கண்களுக்குள்ளால, கேட்க முடியாத காதுகளுக்குள்ளால, பேச முடியாத வாய்களுக்குள்ளால, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா பிரீத்திங் சிஸ்டத்துக்குள்ளால, டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்குள்ளால, ஆண்டவரே நரம்பு மண்டலத்துக்குள்ளால எல்லா ரிபா கபௌதரபா சந்தரப தரவிக்க பௌதனமியாந்தரது எல்லா ஆண்டவரே அப்பா உடம்புல எந்தெந்த பகுதியா என்னென்ன சொல்லப்பட்டதோ அதை இல்லாம போக பண்ணி உங்க வார்த்தையின்படி நடப்பதாக ஆண்டவர், சுகம் உண்டாவதாக, பலன் வெளிப்படுவதாக, அந்த அவயவம் அந்த உறுப்பு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அது ஆண்டவர் செயல்படுவதாக, அந்த உறுப்புக்குள்ளால் உங்க வல்லமை வெளிப்படுவதாக, கட்டிகள் மறைவதாக, எல்லா கட்டிகள் பயமுறுத்தி கொண்டிருக்கிற கட்டிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து 1ஆம் தேதி ஒரு உங்க ஹீலிங் பவர் ஏசப்பா உங்க குணமாக்குகிற ஆண்டவரே அந்த வல்லமை வீடுகளுக்குள்ள இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே சுகத்தை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சுகமுண்டாக ஜெபிக்கிறோம், பலனுண்டாக ஜெபிக்கிறோம், நடக்கும்படியா ஜெபிக்கிறோம், கைகள் அசையும்படியா ஜெபிக்கிறோம், பார்வை உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம், கேட்கிற கிருபை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா கரத்துல தாரோம். அப்படி ஆட்டிச நோயினால பாதிக்கப்பட்டு இருக்கிற அப்பா அநேக குழந்தைகளை வைத்துட்டு அழுதுட்டு இருக்கிற தாய்களுக்காக தகப்பன்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தைகள் நிமித்தம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எழும்ப முடியாத பிள்ளைகள் நிமித்தம், இந்த ஆட்டிசத்தினால பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் நிமித்தம், பேசாத பிள்ளைகள் நிமித்தம், கண்ணீர் வடிக்கிற தாய் தகப்பன்களுக்காக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் சிருஷ்டிகர் அப்பா, நீர் சிருஷ்டிகர், நீங்க உருவாக்குனதுல
தவறுதல் இருப்பது இல்லப்பா. நீங்க நன்மைக்கு இருப்பிடும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்களை வீடுகளுக்குள்ளால ஆண்டவரே கொண்டு வந்திருக்கிற பிசாசை துரத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிள்ளைகளின் நிமித்தம் கண்ணீர் வடிக்கிற ஆண்டவரே அப்பா, இயேசுவின் நாமத்தினால விசேஷமாய் ஆட்டிச நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற, இதுவரை பேசாத, இதுவரை கேட்காத, ஆண்டவரே புரிந்து கொள்ள முடியாத நிலையில இருக்கிற ஆண்டவரே குழந்தைகள் மேல, வாலிப பிள்ளைகள் மேல ஒரு விடுதலை பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாக ஜெபிக்கிறோம். விடுதலை உண்டாவதாக. இந்த புதிய நாள், புதிய துவக்கம் ஆண்டவரே, இந்த முதலாவது நாள் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. அதிசயமான கிரியைகள் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். வீடுகளுக்குள்ளால வல்லமை இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை, மரித்தோரை உயிர்ப்பித்த வல்லமை ஆண்டவரே, பிறவி குருடனை பார்க்க வைத்த வல்லமை, ஊமையானவனை பேச வைத்த வல்லமை, சப்பானியை எழுப்பி நடக்க வைத்த வல்லமை, சர்வ அங்கத்திலும் சுகம் கொடுத்த இயேசுவின் நாமம் இப்பொழுதே ஒவ்வொரு வீட்டுக்குள்ள வெளிப்பட ஜெபிக்கிறப்பா. இந்த ஆட்டிச குறைபாடோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் சாட்சிகள் எழும்ப போறதற்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சோதரன் கடன் பாரங்கள் மாறட்டும், கடன் பாரங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா கடன் பாரங்கள் மாற ஜெபிக்கிறோம். எல்லா தகப்பனே சோத்திரப்பா, குடும்ப பாரங்கள் மாறட்டும். சண்டை சச்சரவுகள் வீடுகளை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. 1ஆம் தேதியே ஒவ்வொரு வீட்டை வாழ்த்துகிறோம். நிறைவானவர் நிரப்பணும். எல்லா இல்லாமை, இயலாமை, முடியாமை, குறைவுகள் ஆண்டவரே, பசி, பஞ்சம், பட்டினிகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். வீடுகளுக்குள்ள நிறைவானவருடைய நிறை பரிபூர்ணப்படுத்துகிறவருடைய நிறைவு வெளிப்பட இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாள் ஜெபத்துல நான் இருந்தது நல்லது. இன்னைக்கு ஸ்தோத்திரம், என் அப்பா என்னோடு இடைப்பட்டார் என்று சொல்லுகிறதற்காய் இன்னைக்கு அற்புதங்கள் வெளிப்படுவதாக. அப்பா, நீங்க உயிரோடு இருக்கிறவர் என்கிறதற்கு அநேகருக்கு இன்னைக்கு சாட்சியாய் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தன்னை காண்பிப்பீங்களப்பா ஆண்டவரே. யார் எப்படி கேட்கிறாங்களோ அப்படிக்கு நீங்க வெளிப்பட்டுருங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஒப்பு கொடுக்கிறோம். பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு விசுவாசத்தோட, ஏசப்பா ஆண்டவரே எனக்கு நீங்க வேணும்னு கேளுங்க. இது எனக்கு தெரியாது, இப்படி ஒரு நல்ல ஆண்டவர் உண்டுமா என்று எங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் ஏதோ ஜெபிக்கிறாங்களே, அற்புதம் நடக்குமா என்கிறீங்க கேக்குறீங்களா? இன்னைக்கு இயேசுவேன் கூப்பிடுங்க. கூப்பிட்ட இடத்துல கூப்பிட்ட இடத்துல ஆண்டவரே இறங்கி வருவார். இன்னைக்கு சுகம், இன்னைக்கு ரிமா கபா, இன்னைக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு ரிமா கபோதரமா காலமாய் நீ போராடுகிற பகுதியில ஒரு விடுதலை உண்டு. பெற்றுக்கோ. இயேசுவேன் கூப்பிடு. இயேசு இறங்கி வந்து தொட வல்லவராய் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பொறுப்பெடுக்கும்படியாய் எல்லா சபைகளை ஆசீர்வதிக்கிறோம். எல்லா தகப்பனே தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகள் அந்த வருஷத்துல ஆசீர்வதிக்கிறோம். ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்துல எல்லாவற்றையும் தாரோம். தேசத்தின் மேலே கர்த்தருடைய ஆளுக இந்த புதிய வருஷத்துல வர ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கருமையானவர்களே, நான் நம்முடைய விண்ணப்பங்களுக்காக ஜெபித்து விட்டோம். இப்பொழுது நமக்கு இந்த வார்த்தையை கொண்டு வருகிற, சுமந்து வருகிற ஹெவன் டிவிக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதன் மூலமாக நேபாள் தேசத்தில் நடக்கிற ஊழியங்கள், இன்னும் இங்கே நடக்கிற அநேக ஊழியங்கள் உண்டு. அது தேவன் சந்திக்கும்படியாகும், அதை ஆசீர்வதிக்கும்படியாகும். ஃபவுண்டருக்காக அவர் ட்ராவல் பண்ணி போகிற தேசங்களுக்கு போகும்போது கர்த்தருடைய கரம் அவங்களோடு கூட இருக்கும்படி எல்லாரும் ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி ஆண்டவரே, இந்த ஹெவன் டிவியையும் அதன் மூலம் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் அநேக ஊழியர்கள் அதன் மூலம் வார்த்தையை கொண்டு வர்றால் அனைத்தையும் ஆசீர்வதிக்கும்படி கண்களை மூடி ஜெபிப்போமா. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹெவன் டிவியை உங்கள் கரத்தில் தருகிறோம். அதற்கு முன்பாக உட்கார்ந்து கர்த்தாவே வார்த்தையை கேட்கும் போதே அந்த வார்த்தை ஆண்டவரே
ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடுதலை கொண்டு வருகிற போது இந்த ஹெவன் டிவிக்கும் ஆண்டவரே கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கொடுப்பதற்கான தேவைகள் உண்டு ராஜா. இந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பக்கெட் ஆஃப் ஹோப் இன்னும் அநேகரை போஷிக்கிற அந்த கர்த்தாவே ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் நேபாள் தேசத்தில் சர்ச்சஸ் கட்டி எழுப்பப்படுகிறது கர்த்தாவே. அநேகரை அந்த இடத்துல இருந்து தெரிந்தெடுத்து அவர்களுக்கு அந்த ஊழியத்தை கொடுக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் இன்னும் இருக்கிறது. அத்தனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா மிஷனரிகளை தாங்கத்தக்க கிருபை கர்த்தர் கொடுப்பீராக. எல்லா தேவையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வாகனங்கள் தேவைப்படுகிறது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். யாரை கொண்டு எப்படி செய்ய திட்டம் கொண்டீரோ அதை கர்த்தர் செய்து முடிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அன்று பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதை விதைத்தான், அது 100க்கு 100 பலன் கொடுத்தது. அது போல ஆண்டவரே இந்த வருஷம் ஆண்டவரே பலன் கொடுக்கிற வருஷமாய் 100 மடங்கு வார்த்தை எல்லாருக்கும் சென்று சேர்கிற ஹெவன் டிவி மூலமாக அநேக தேவனுடைய வருகிற வருஷமாய் கர்த்தர் மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறான். அன்பு ஃபவுண்டரை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. குடும்பமே ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இருக்கிற இடத்துல கர்த்தருடைய கரம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா மீடியாஸ்ல இருக்க பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்குங்க ஆண்டவரே. வெளியே சென்று ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிற பிள்ளைகள் ஆமென். அந்த தேவைகளுக்காக வருகிற பிள்ளைகள் ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிங்க. MMJல உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்க கரத்துல தரும், ஒவ்வொரு மெம்பர்ஸையும் உங்க கரத்துல தரும். சத்துரு தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தர் ஆமென். பிள்ளைகளை இருக்கிற இடத்துல கண்ணின் மணி போல பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய தொடர்ந்து ஓட கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சத்துரு பாதியில எந்த விதத்திலும் தொடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒரு மனிதன் ஆவியை எல்லாருக்கும் தாங்கப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சத்துரு ஆமென் எங்க தந்திரமாய் கண்ணி வைக்கிறான் யாருக்கும் தெரியாது. ஆனால் என் தகப்பனுக்கு அறியாதது ஒன்றுமில்லை. ஆமென். கர்த்தர் எங்களுக்கு சகாயர். மனுஷன் எங்களுக்கு என்ன செய்வான்? நீரே மனுஷன் எதுவும் செய்ய முடியாது. கர்த்தர் ஆண்டவரே ஆமென் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே ஆமென் ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்பி நின்று போராடுற அத்தனை காரியங்களையும் ஆமென் கட்டி ஜெபிக்கிறோம். கர்த்தரை நாம மட்டுமே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்துல தருகிறோம். நீர் விண்ணப்பத்தை கேட்டீர். இந்த முதலாம் நாளில் ஆண்டவரே வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி அப்பா. இந்த போஜனத்தை உண்டு தொடர்ந்து ஓட கிருபை தாருங்கப்பா. எங்க வர ரீச் ஆகணுமோ ரீச் ஆக கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாம மட்டுமே மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்துல தருகிறோம். மீதியான நேரம் முழுதும் கர்த்தர் கூட இருக்கும்படியா எங்களுக்கு மரித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். God bless you all. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்